Good evening, monkeys. Good evening, monkeys. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. மட்டன் குழம்பு வீட்டில் மிக அழகான மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு சாப்பிட்டாலே தூக்கம் கட்டிடும் மத்தியானம். அது என்னன்னே தெரியாது. சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வேலை தான் முடிஞ்சுது. அது ஏன் கொட்டாயே வராது, உங்களோட பேசும்போது மட்டும் நல்லா கொட்டாயே வருது. சரி, வீடியோ பார்த்துட்டு தூங்குற கும்பலுக்குலாம் அது ஈஸியாக இருக்கும். என் டப்பாவை பற்றி பேசுவோம். அமேசான் அலெக்ஸா இது வாங்கினேன். ப்ரொமோஷனடா பாரு, பழைய டப்பா என் வீட்டில் உண்மையிலே இருக்குது. இவ்வளோ 3 அது ஆஃபரில் விட்டான். இது வட்டமாக ஒன்று இருக்கும், 1700 ரூபாய்க்கு. இது வாங்கணும்னு ஆசை. சொன்ன பாட்டு பாடும்ல. அலெக்ஸா, வாட் இஸ் த டைம்? It's 11:20 p.m. அலெக்ஸா, வாட் இஸ் த டெம்பரேச்சர்? Right now, in Chennai, Tamil Nadu, it's 28 degrees Celsius. Tonight, expect a low of 25 degrees. Alexa, what is the national language of India? The Constitution of India does not give any language the status of national language. Thank you. Alexa, thank you. Boss, anytime. எப்படியே ஃபன்னா ஒரு பாட்டு போட சொன்னால் பாட்டு போட்டுறோம். அப்புறம் காப்பி ரேட்டில் போயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு நமக்கு பிரச்சனை? அதனால் ஜாலியாக இருக்கும். சொல்லி பாட்டு போட்டுக்கலாம், அலாரம் வச்சுக்கலாம், கால் பேசலாம். அப்புறம் இந்த அலெக்ஸா இன்னொரு அலெக்ஸா எவனா வச்சுருந்தானா இதில் பேசினா அவங்களுக்கு அந்த அலெக்ஸாவில் கேட்கும், வாய்ஸ் மெசேஜ் மாதிரி. பேர்ட்டி வந்து இப்படி ஒன்று வச்சுருக்கோம், மானிட்டரோடு இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி, 13-17. அது நல்லாயிருக்கும். நான் வாங்கிட்டு வந்துட்டு போட்டு இப்போ அலெக்ஸான்னு சொல்லி பக்கத்தில் எதாவது சொன்னோன்னா பேச ஆரம்பிச்சிடும். அதுட்டு அலெக்ஸா ப்ளே இளையராஜானா அது பாட்ட ஆரம்பிச்சிடும். வேறு என்ன நல்லாயிருக்கும்? ஸ்பாட்டிஃபைல வந்து என்ன கொடுப்பான்னா, நீங்கள் நான் ப்ரீமியம் கட்டுறேன் ஸ்பாட்டிஃபைக்கு 140 ரூபா. அதில் வந்து பாட்டை போட்டுட்டு ப்ளே டு அமேசான் எக்கோ டாட்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு அதில் ப்ளே ஆகிடும். ஆப்பிள் மியூசிக்கில் கிடையாது. அது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ வெறும் வார்த்தையிலே சொல்லாமல், ஏன்னா இங்கிலீஷ் பாட்டெலாம் ஈஸியாக சொல்லும், தமிழ் பாட்டு நிறைய எடுத்துக்காது. கரெக்டாக நம்ம இதில் வந்து ரிமோட் மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப நான் பாட்டு கேட்குறது வந்து கொஞ்சம் பைத்தியம். ஆரம்பத்தில் டேப் ரெக்கார்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிடி பிளேயர் வாங்கியிருந்தேன். சான்ஸ்வியில் ஒன்று சிடி பிளேயர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த 100 ரூபாய்க்கு ஒரு எஃப்எம் வாங்கியிருந்தேன் 12th படிக்கும் போது, என்ட்ரன்ஸ் டைமில். சூரியன் எஃப்எம் ஆகுது. அப்புறம் காஸ்ட்லி ஹெட்ஃபோன்லாம் இப்போ கிடையாது. அப்போ சென்னைசர் வந்து 700 ரூபாய்க்கு ஏதோ வருது, 1700 சென்னைசர். அது ஒரு 3 வருஷம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோனு அது மாதிரி குட்டியாக ஒன்று வச்சு பெருசாக. அப்புறம் வேர்ல்ட் ஸ்பேஸ் வச்சுருந்தேன், சேட்டலைட் ரேடியோ ஒன்று, அது எல்லா சேனலும் இருக்கும். அப்புறம் MP3 பிளேயரில் பாட்டு கேட்குறது, இங்கிலீஷ் பாட்டு கேட்குறது, யூடியூப்னு போயிடுச்சு. சத்தமாக ஸ்பீக்கர் அப்போ இல்லை என்கிட்ட. ஏன்னா வாடகை வீட்டிலலாம், இப்போ தான் சொந்த வீடு, வாடகை வீட்டில் இருக்கனால விட மாட்டாங்க உள்ளார. கற்றுவாங்க ஸ்பீக்கர் வச்சா, சத்தமாக வைக்க தோணும். ஸ்பீக்கரை பற்றி வாங்கலை. என் சித்தப்பா இருக்கார் வேலூரில், அவர் பயங்கர ஸ்பீக்கர் பைத்தியம். இவ்வளோ பெருசாக ஹைட்டாக அடுக்கி வச்சுருப்பார் வீட்டிலலாம். அப்புறமா ஹெட்ஃபோன் ஜோன் தான் பேர்ட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஆடியோஃபைல் ஹெட்ஃபோன்லாம் பார்க்கும்போது தான் ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் தூக்கி தனியாக ஒரு நாள் காட்டணும். ஹெட்ஃபோன் கலெக்ஷன்லாம், ஹெட்ஃபோனு, MP3 பிளேயரு, அதெல்லாம் பைத்தியம். இவன் அலெக்ஸா வந்து ஜாலி. உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அலெக்ஸா, லவ் யூ. Thank you. வேறு என்ன? அலெக்ஸா வாங்கும்போது அந்த கலர் லைட் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தானு பண்ணி பார்ப்போமா? இரு, நம்ம வீல் ஆகுதானே. Alexa, change the bulb color to red. Okay. மாறிச்சா? இரு, நம்ம ஆஃப் பண்ணோம். Alexa, change the bulb color to blue. Okay. Alexa, increase the bulb brightness to maximum. Okay. Alexa, change the bulb color to green. Okay.
Alexa, change the bulb color to violet. Okay. Alexa, change the bulb color to normal. Normal color இல்லையோ. Alexa, change the bulb color to white. Alexa, change the bulb color to white. Okay. Alexa, reduce the bulb brightness to off. Okay. அப்படியே ஃபன்னா. இதை போட்டு தான் வீட்டில் சீன் போடுறது. இந்த விப்ரோ பல்பா கூகுள் என்ன பல்பு அது? ஆமாம், ஃப்ரீயாக கொடுத்தான் அலெக்ஸ் வாங்கும்போது ஆஃபரில். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது விப்ரோ பல்பு. அந்த ஆப்பை போட்டுட்டு நம்ம ஃபோனில் மாற்ற எங்கள் பல்போட கலர் மாறும். பாட்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரிலாம் மெனுங்க மினி பஸ் மாறலாம். லட்சக்கணக்கில் ஃபோனை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கலர் பல்பு காட்டிக்கிட்டு இருக்கேன், வீல் ஆகலை. இந்த லைட்டு போடுவோம். இந்த லைட்டு ஆனி ஒரு ஃபேனு வரத்தாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டு, அது வாங்கிச்சு. இது போட்டால் ஃபில் அடிக்குதா, கலர் லைட் அடிக்குதா, லைட்டு எரியும். இல்லைனா இந்த லைட்டு வந்து விழாது, இப்படி தான் விழும். இவர் இப்படி தான் இருக்கும். இது மூஞ்சி கடிக்கிற லைட்டு. உங்களோட பேசுகிறதுக்கு எவ்வளோ ஸ்டண்டெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹெட்ஃபோன் ரொம்ப நேரமும் காதில் போடக்கூடாது, காது போயிடும். அது ஒரு மாதிரி அடிக்ஷனாக இருக்கும். நல்ல காஸ்ட்லி ஹெட்ஃபோன் வாங்கினீங்கன்னா வால்யூம் ஏற்றினா கூட கரகரன்னு அது அவங்களுக்கு சவுண்டு அதிகமாக கேட்குறோன்னே தெரியாது. அதனால் அது ஒரே ஒரு பழக்கம்தான். ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஹெட்ஃபோனில் கேட்குறது இல்லை. அது அடிக்ட் ஆகிடுச்சுன்னா மாட்டினீங்க. தூங்கும் போதில் ஹெட்ஃபோன் போடாதீங்க. ஏன்னா நம்ம தூங்கிட்டோம்னா காதில் ஓடுறது நம்ம கான்சியஸ்லேயே இருக்காது. காலைல வரைக்கும் ஓடிச்சுன்னா காது டமாரம் போயிடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி வேறு என்ன, இன்றைக்கி இந்த 2 ப்ராடக்டை விற்று காட்டினேன். தெரில, எனக்கு ஏதாவது காசு கையில் இருந்துச்சுன்னா இந்த பாட்டு கேட்குறதுக்கு வாங்குறது எனக்கு சங்கடமே வராது. ஹோட்டல்லாம் போனால் இதுக்கே இவ்வளோ காசு, அதெல்லாம் புலம்புவேன், ஏன் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குன்னு. எனக்கு இந்த மியூசிக் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருந்தால் மனசு வந்து தப்பாக தெரியாது. அதை வந்து அவ்வளவு இதுக்கு கொடுக்காம எதுக்கு கொடுப்போம். ஆனால் உலகத்திலேயே மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு உருப்படியான விஷயம் இசை. நம்ம பண்ணுறது அனிமல்ஸ் எல்லாமே பண்ணோம். மற்றவங்கள கொல்லும், பிரச்சனை பண்ணோம், மேட்ரு பண்ணோம், புள்ள வைக்கும், குடும்பம் வச்சுக்கோம், ஒரு வீடு கட்டும், எல்லா அதுவும் பண்ணோம். நம்ம வந்து மிருகங்களை விட நம்ம வந்து ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிச்சோன்னா இசை தான். அது பேர் அந்த குயில் கோவும் நேச்சர் இசையெல்லாம் கூப்பிடுறேன்னா, குயில் பேசுது, அது மியூசிக்லாம் பண்ணலை, அது பேசுது, அதோட ஆளை கூப்பிடுது, அவ்வளோதான். நீ அதை ஈஸியாக நினச்சிக்கிற, அதைக்கிட்ட நான் சோத்து கலைஞ்சிட்ருக்கேன், மூட்டு போடா அப்படின்றான். அது மியூசிக் நம்ம கண்டுபிடிச்ச உறுப்பியான விஷயம். உலகம் ஃபுல்லாக மியூசிஷியன்ஸ்லாம், உலகம் ஃபுல்லாக இப்போது உங்களால் ஹான்ஸ் ஜிம்மர் பாட்டு கேட்க முடியும், என்னால் ஒரு பாப் டிலன் பாட்டு கேட்க முடியும், நம்ம ரகுமான் பாட்டு ஃபாரின் கேட்குது, ராஜா பாட்டு போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன். இங்கேருந்து சிம்ஃபனி போய் லண்டனில் வாசிக்கிறாரு, அவருக்கு மொழி தேவையில்லை, நோட்ஸ் தான் மொழி. அந்த நோட்ஸ் வந்து மொழி. டி மேஜர், சி மைனர், எஃப் மேஜர்லாம் மொழி. சரிகம பதனிலாம் ஒரு மொழி. இசை சைலன்ஸ் தான் சோர்ஸு, அதிலிருந்து வந்த நோட்ஸ்லாம் பேசிக். உலகம் ஃபுல்லாக இருக்கிற மியூசிக்லாம் கொஞ்சம் கேளுங்கடா. தமிழ்நாட்டிலே உட்காந்துருக்காதீங்க, சும்மா போட்டு பாருங்கள். அமெரிக்கா, பிரிட்டிஷு, அதுக்கப்புறம் யூரோப்பியன் இசையெல்லாம் இருக்கும். ஈஸ்டர்ன் யூரோப்பு, இந்த ஸ்லோவாக்கியா நாடுகள், செக்கோஸ்லோவாக்கியா, ஹெர்சகோவினா, போஸ்னியா, அந்த சைடெலாம் போனால் அங்கிட்ட ஒரு மாதிரி இசை இருக்கும். ஃப்ரான்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பெயினில் ஒரு மாதிரி இருக்கும், ஆஃப்ரிக்கா கான்டினென்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு மாறும். சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மாதிரி இருக்கும், அமெரிக்காவில் ஜாஸ் இருக்கும், லாட்டின் அமெரிக்கா போனால் அங்கே அக்கோஸ்டிக் கிட்டாரில் புரட்சி பாடல்கள் அவ்வளோ பேர் பாடுவாங்க. ஹிப்ஹாப் இருக்கும், உலகம் ஃபுல்லாக ஹிப்ஹாப் இருக்குது. அப்படி ஒவ்வொரு ரஷ்யாவில் கிளாசிக்கல் மியூசிக் இருக்கும், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இருக்குது, பீத்தோவன், மொசார்ட், சைக்கோவ்ஸ்கி, ஷோப்பின்னு, ஷூபேன்னு அங்கே ஒரு கும்பல் இருக்குது. நிறைய இருக்குது மியூசிக்கு, தேட 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 போயிட்டே இருக்கும். அது நிறைய பார்க்க உனக்கு இங்கே இருக்கிற எம்எஸ்சி ராஜா ரகுமான் இன்னும் பிடிக்கும். இவ்வளோ கற்றுக்கிட்டு தான் நம்மளுக்கு பாட்டு தராங்களான்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். நான் இந்த வாரம் ஃபுல்லாக டாம் வெயிட்ஸ் அப்படிங்கிறவரை கேட்குறேன், சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டாம் வெயிட்ஸ்
ரொம்ப தொண்டை கரகரன்னு இருக்கும் தலைவனுக்கு. ஒரு வாட்வில் சிங்கர் அப்படிம்பாங்க. பொயட்ரியாக இருக்கும் பாட்டு. அவர் லியோனார்ட் கோஹனு, டாம் வெயிட்ஸு, பாப் டிலனு, நிக் கேவ் இவங்கெல்லாம் வந்து ப்ராப்பர் போயட்ஸ், ஆல்சோ சிங்கர். அவங்களாம் பாருங்கள். நாளைக்கு ஆஃபீஸ் போயிடுவேன். நாளைக்கு திருப்பி ஒர்க்கு ரெஸ்யூம் ஆகுது. ஹாஸ்பிட்டல் டேஸ் ஆர் ஓவர். நாளையிலேருந்து போய் வேலையெல்லாம் ரெஸ்யூம் பண்ணணும். போய் இடத்தெல்லாம் அலையணும். நீ நாள் கழிச்சு ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன், காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேசினா, கிருஷ்ணமூர்த்தின்னு 9 வருஷம் கழிச்சு பேசினா. ஜாலியாக அவங்க கூட பேசி ஆன்மீகம், யோகம், தியானம், சினிமா, கலையெல்லாம் பேசிட்டு வச்சான். நல்லா இருந்துச்சு, ஹோல்சமாக இருந்துச்சு. சரி, நாளைக்கு பார்ப்போம். ஓகே, குட் நைட் monkeys.